ஹலோ வெல்கம் டு சாந்தி ஸ்பெஷல். இன்றைக்கி வந்து சண்டே லஞ்சு தான் செய்ய போகிறோம். ஒரு கீமா கிரேவி, அதுலேயே வந்து கீமா பால்ஸும் போட போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. கீமா கிரேவிக்கு வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இது வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள் வச்சுருக்கேன், உப்பு எல்லாமே சேர்த்து போட்டு வச்சுருக்கேன். இது வந்து கீமா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து கீமா பால்ஸ்க்காக கீமா வந்து மிக்ஸியில் அடித்து வச்சுருக்கேன். இதில் வந்து மிளகாத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து அடித்து அப்படியே வச்சுருக்கேன். போடும்போது கூட கொஞ்சம் வந்து கொத்தமல்லி, கொஞ்சம் வெங்காயம் போட்டு உருட்டி அதில் போட்டுடலாம். இப்போ குழம்பு தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் சீரகம் போட்டுக்கிறேன். கடுகு வச்சுச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். எண்ணெய் வந்து நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். அது வந்து குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போவே அவ்வளோ வாசனை அடிக்குது. வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக சால்ட்டு, இப்போ தக்காளி போட்டுக்கலாம். இதில் வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு இருக்குது. ஒரு 2 நிமிஷம் இதை வந்து அப்படியே மிளகாத்தூள் வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம், தக்காளிலாம் கூட இந்த கீமா கூட சேர்ந்து நல்லா வெந்து நல்லா குழஞ்சிடும். அவ்வளோதான். இது கூட இப்போ வந்து இந்த தூளாக இருக்கிற கீமாவை நான் போட்டுக்கிறேன். ஒரு நல்லி கூட இருக்குது. நல்லா இந்த மசாலா வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இந்த கீமா பால்ஸ் வந்து தனியாக பொரிச்சும் சாப்பிட்லாம், பொரிச்சு எடுத்து இதில் போட்டு இறக்குவேன். நான் எப்பவுமே அப்படியே செய்வேன். இன்றைக்கி வந்து இந்த குழம்புலேயே போட போகிறேன். உருண்டை பிடிச்சி குழம்புலேயே போட்டு அதோடைய வேக வைக்க போகிறேன். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த கீமாவில் வந்து மிக்ஸியில் அடித்து வச்சுருக்கேன். இதில் இஞ்சி, பூண்டு, மிளகாத்தூள், உப்பு எல்லாம் போட்டு அடிச்சாச்சு. இப்போ வெங்காயம் வச்சுருக்கேன், கொத்தமல்லி இருக்குது. இதை போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு இதை அப்படியே உருண்டை பிடிச்சி
இந்த கீமா கிரேவிலே போட்டால் அது கூட சேர்ந்து இதுவும் வெந்துடும். இப்போ ஒரு உருண்டையாக அப்படியே இது உள்ளே போட்டுக்கலாம். இப்போ இதை ஒன்றும் பண்ண வேணாம். இதை வந்து அப்படியே ஸ்லிம்மில் வச்சு அப்படியே மூடிடலாம். அது தானாக வெந்துடும். கீமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சுற்றி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா வெந்துடுச்சு. அதனால் ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். அவ்வளோதான். கீமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதில் இந்த பால்ஸ் போட்டு வந்தோம். அதுவுமே நல்லா வெந்துடுச்சு. செம டேஸ்ட்டாக இருக்குது. எப்படி வெந்திருக்கு பாருங்கள். சூப்பராக வெந்திருக்கு. சூடாக இருக்குது. சாப்பிட்டு காட்டலாம் தான். கீமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த பால்ஸுமே எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள். சூப்பராக வெந்துடுச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.